பென்சில் டிராயிங்ல ஒரு ரியலிஸ்டிக்கான ஆர்ட் ஒர்க் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பென்சில்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். பென்சில்ஸ் பாத்தீங்கன்னா சார்கோல் அண்ட் கிராஃபைட். இந்த வீடியோல கிராஃபைட் பென்சிலை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். கிராஃபைட் பென்சில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஹெச்பில இருந்து 12B வரைக்கும் ஷேட்ஸ் இருக்கு. இதுல ஹெச்பில மினிமம் டார்க்னஸ் லெவலும் இது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி 12Bல மேக்ஸிமம் டார்க்னஸ் லெவலும் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல உள்ள லெட் இது கார்பன் பிளஸ் கிளே மாதிரியான பார்ட்டிகிள்ஸா பைண்ட் பண்ணி இது உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ஹெச்பி பென்சில்ல மினிமம் கார்பன் ரேஷியோவும் இது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி 12B பென்சில்ல மேக்ஸிமம் கார்பன் ரேஷியோவும் இருக்கும். ஸோ 12B பென்சிலை ஷேட் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தா சாஃப்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் ஹெச்பி பென்சிலை ஷேட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக ரஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் பேப்பரை வந்து டேமேஜ் பண்ணாது, ஈஸியாக எரேஸ் பண்ணிட முடியும். அதே நேரத்தில் ரொம்ப டார்க்கான இடத்துல ரொம்ப ப்ரெஷர் போட்டு ஷேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ரிஃப்ளெக்ஷன் வந்து உருவாகும். இதை வந்து நீங்கள் ஆர்ட் ஒர்க் ஃபினிஷ் பண்ணி முடிச்சோடனே ஃபோட்டோ எடுக்கும்போது அதை கவனிப்பீங்க. இது என்னென்ன ஃபார்ம்ல கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உட்லெஸ்ஸாக கிடைக்குது, ஸ்டிக்ஸாக கிடைக்குது, பவுடர் ஃபார்ம்ல கிடைக்குது. மெக்கானிக்கல் பென்சிலில் உள்ள லெட் அதுவுமே இந்த கிராஃபைட் தான். இதை வந்து பொதுவாக வந்து இந்த பென்சிலை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரியலிஸ்டிக்கான ஆர்ட் ஒர்க்ல ஷேடிங் லெவல லேயர் பை லேயர் இன்க்ரீஸ் பண்றது மூலியமா, அதாவது டெப்த்தை வந்து கிரியேட் பண்றது மூலியமா ஒரு ரியலிஸ்டிக்கான லுக்கை கொண்டு வந்துட முடியும். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச்பில இருந்து 12B வரைக்குமே எல்லா பென்சிலுமே மீடியம் ப்ரெஷர்ல ஷேட் பண்ண கத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா ஒரு 12 பென்சிலுமே நமக்கு தேவைப்படாது, ஒரு 6 பென்சிலை வச்சு மட்டுமே ஒரு ரியலிஸ்டிக்கான லுக்ல ஒரு ஆர்ட் ஒர்க்கை கொண்டு வந்துட முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சார்கோல் பென்சிலை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். பாய்.